ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தங்கிலீஷ்வாதி பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எப்படி எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஒரு சில டிப்ஸ் உங்களுக்காக. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. முதல்ல பயப்படாதீங்க. போன வீடியோவில் சொன்ன மாதிரி பயப்படாதீங்க. ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருங்க. மைண்டை ரிலாக்ஸாக வச்சுருக்கா கூலாக இருந்தால் தான் எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும். முதல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா, நம்ம உடம்புக்குள்ளே ஒரு 3 ஃபேக்ட்ரியை நாம் எப்பயும் வச்சுக்கணும். நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த 3 ஃபேக்ட்ரியில் முதல் ஃபேக்ட்ரி என்னென்னா, நம்மளோட உடம்புக்குள்ளே ஐஸ் ஃபேக்ட்ரி ஒன்று வச்சுக்கணும், ஸ்டீல் ஃபேக்ட்ரி ஒன்று வச்சுக்கணும், இன்னொன்று பார்த்திங்கனாக்கா சுகர் ஃபேக்ட்ரி. என்னடா இதெல்லாம் மாதிரிலாம் சொல்கிறோம், நம்ம எப்போ ஃபேக்ட்ரி வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முடியும். என்னென்னா, நம்மளோட எல்லா நேரத்துலையும் மூளையை ஐஸ் ஃபேக்ட்ரி மாதிரி கூலாக வச்சுக்கணும். எந்த ஒரு டென்ஷனும் நாம் வரவிடக்கூடாது. எந்த ஒரு சுச்சுவேஷனும் அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான சொல்யூஷனை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ராப்ளமை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது விஷயம், எந்த ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஒரு ரிசல்ட் வந்தாலும் நமக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம தைரியமாக இருக்கணும். அதுக்கு நம்ம மனசை ஸ்டீல் ஃபேக்ட்ரி மாதிரி ரொம்ப ஹார்டாக வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நம்ம அசால்ட்டாக தாண்டி கடந்து போக முடியும். நெக்ஸ்ட் லெவலில் நம்மளால் முன்னேற முடியும். யோசனை தோணும், எப்படி நம்ம சரி பண்ணலாம், நம்ம கடந்து வந்த பாதையில் பண்ண தவறுகளை எப்படி சரி பண்ணலாங்கிற ஒரு விஷயம் இந்த கூலான மைண்ட்லேயும் இருக்கும்போது, நமக்கு மூளை கூலாக இருக்கணும், மைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அடுத்த லெவலுக்கு நமக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும். இன்னொன்று ஜென்ரலான விஷயம், நம்ம வாயில் பார்த்திங்கனாக்கா சுகர் ஃபேக்ட்ரி இருக்கணும். சுகர் ஃபேக்ட்ரி என்னென்னா, நம்ம பேசுகிற விஷயங்கள், நம்ம யோசிக்கிற சிந்தனைகள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஸ்வீட்டாக இருக்கணும். மற்றவங்கள புண்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது, நாமளே புண்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த 3 விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் தேடி வரும். நீங்கள் எதையும் தேடி போக தேவையில்லை. ஓகே, ரைட். இது ஜென்ரலான ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃபோக்கஸ் பற்றி சொல்லும்போது, நீங்கள் இப்போ எல்லோரும் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஓகே, ரைட். ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஆனால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறோமான்ட்டு எப்படி கேட்குறது, யார்கிட்ட கேட்குறது, ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்களே அப்படிங்கிற போது நீங்கள் யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை. நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயம் நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் உங்களோட ஃபோக்கஸாக இருக்கீங்களா இல்லையான்ட்டு முதல்ல உங்களோட டிட்டர்மினேஷன் உறுதியாக இருக்கிறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். அந்த உறுதி வேணும். முதல்ல உறுதி. ஓகே, நான் என்னால் முடிஞ்சது என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான வேலைகளை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் உறுதி, தான் டிட்டர்மினேஷன். அந்த உறுதியை டிசிப்ளினாக நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினாக அதை ஃபாலோ பண்ணணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. யாரும் இந்த செல்ஃப் டிசிப்ளினாக சொல்லித்தர மாட்டாங்க, நம்மளே தான் கற்றுக்கணும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்படி நம்ம ஷெடியூல் போடணும், எந்த விஷயத்த நம்ம படிக்கணும், எது நமக்கு ஈஸியாக தெரியுதோ அதை விட்டுட்டு எது கஷ்டமாக இருக்கோ அது ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இந்த ஒரு டிசிப்ளின் கண்டிப்பாக இருக்கணும். காலையில் எந்திரிக்கிறது, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம், என்ன படிக்கிறோம், என்ன டாபிக் எழுத போகிறோம், இது எல்லாமே தான் உங்களுக்கு டிசிப்ளினாக இருக்கும். இன்னொரு விஷயம், நிறைய இன்ட்ராக்ஷனோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இங்கே தான் டிசிப்ளின்ஸே வருது, செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும், பொறுப்பு. ஸோ இந்த வயசும் சரி, உங்களோட வயசும் சரி, இந்த சமுதாயமும் சரி, இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம கையில் இருக்கிற ஒரு குட்டி சாத்தான், அதுதான் மொபைல். அதில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, தேவையில்லாத விஷயங்களும் இருக்குது. ஆனால் நம்ம எதுக்கு அதிகமாக ஒவ்வொருத்தரும் இம்பார்ட்டன்ஸ் வரும்ட்டு நம்ம தான் அனலைஸ் பண்ணணும். அதை நாம் யாருமே சொல்ல முடியாது அடுத்தவங்கள பற்றி. ஸோ அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியே வந்துட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் டிசிப்ளின் வந்துவிடும். ஸோ அதுக்கு டிட்டர்மினேஷன் வேணும். பார்த்துக்கோங்க, ஒன்றுக்கு ஒன்று லிங்க்கு. அப்புறம் பார்த்திங்கனாக்கா, உங்கள் கோலை நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஓவராகவும் நீங்கள் நினைக்கக்கூடாது, கம்மியாகவும் நினைக்கக்கூடாது. கரெக்டாக உங்கள் அளவுகோல், உங்கள் திறமைக்கு தகுந்த மாதிரி கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இன்றைக்கி இருக்க லெவலில், இன்றைக்கி ப்ரெசென்ட் டே, இன்றைக்கி என்ன சிச்சுவேஷனில் எவ்வளோ உங்கள் திறமை இருக்கோ, எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீதி இருக்க விஷயத்த கோலை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இவ்வளோ தான், முடிஞ்சிடுச்சு. இந்த டிட்டர்மினேஷன், டிசிப்ளின், கோல், இது 3மே கரெக்டாக ஒரு லைனில் நீங்கள் அலைன் பண்ணிட்டு தினமும் ஒவ்வொரு செகண்டும் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்களோட ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் டார்கெட்டை ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இதை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நான் நம்பிகிட்ருக்கேன். பண்ணலைனாக்கா இனிமேட்டு கண்டிப்பாக ஷெடியூல் போடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். பயப்படாமல் போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. நம்மளால் முடியலனாக்கா யாராலையும் முடியாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களும் யூனிக், ஒவ்வொருத்தவங்களோட ரேகையும் வித்தியாசம். சரிங்களா? ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் ரேகை இருக்காது. ஸோ நம்ம ஒவ்வொருத்தவங்களும் யூனிக், ஒவ்வொரு திறமை இருக்குது.
அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் திறமையை மேம்படுத்துங்க. நல்ல மார்க்ஸே வரும். மார்க்ஸ்க்காக இல்லாமல் புரிஞ்சு படிங்க. எல்லாம் நல்லபடியாகவே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தருணத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு விஷயத்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல வரேன். இத்தனை வருஷத்தில் பார்த்திங்கனாக்கா இது 200வது வீடியோ இது நான் பதிவு பண்ணுறது. இதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் தான். உங்களோட பிரம்மாண்டமான ஒரு சப்போர்ட்டு தான். அதுதான் மேசிவ் சப்போர்ட்னால தான் இன்றைக்கி நான் இத்தனை வீடியோஸ் எல்லாம் பண்ணி மோட்டிவேஷனோட உங்களுக்கு என்னால் முடிஞ்சது என்னமோ அந்த ஒரு அறிவை பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது மூலமாக நீங்கள் பயனடைஞ்சு நல்லபடியாக மேலே முன்னேறுவீங்கன்ட்டு ஒரு நம்பிக்கையில் இந்த சர்வீஸை இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருப்பேன் நான். ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணவங்களுக்கும் அவங்க பார்த்துட்ருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சர்வீஸு நான் இருக்கிற வரைக்கும் இது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய், ஆல் தி பெஸ்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டைமை நல்லா யூஸ் பண்ணுங்கள். டைம் தான் மார்க், அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பாய்.